போகிறோன்னா குழந்தைகளுக்கு ரொம்பவே விருப்பமான உருளைக்கிழங்கு பீஸா தோசை வீட்டிலே எப்படி ஈஸியாக செய்யலான்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அந்த பவுலில் மைதா 50 கிராமு, கோதுமை மாவு 50 கிராமு, வெள்ளை ரவை 50 கிராமு, அரிசி மாவு 50 கிராமு, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு அதில் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி தோசை மாவு பதத்துக்கு நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இது ஒரு அரை மணி நேரம் ஊறணும். அதுக்குள்ளே நம்ம பீஸாக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிடலாம். நான் மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு 2 எடுத்திருக்கேன். இதில் இருக்கிற தோலெல்லாம் நம்ம இப்போ சீவிடலாம். பாருங்கள், நான் 2 உருளைக்கிழங்குலையுமே தோல் சீவிட்டேன். இப்போ இந்த உருளைக்கிழங்கு துருவிக்கலாம். துருவினதுக்கப்புறம் ஒரு தண்ணியில் போட்டு லைட்டாக ஒரு அலாசி பிழிஞ்சு ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். பாருங்கள், உருளைக்கிழங்கு பார்க்குறதுக்கே எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள். ஒரு பவுலில் நம்ம துருவின உருளைக்கிழங்க சேர்த்திக்கலாம். அடுத்து ஒரு பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். குடமிளகா 1/4 கப்பு, தக்காளி 1 பொடியாக கட் பண்ணது, ஸ்வீட் கார்ன் 2 ஸ்பூன், முந்திரி பருப்பு பொடியாக கட் பண்ணது 2 ஸ்பூன், சில்லி சாஸ் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். உங்களுக்கு தேவையான இதில் பட்டரும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வில் ஒரு தவா வச்சுக்கலாம். தவா காஞ்சதும் எண்ணெய் லைட்டாக விட்டு எல்லா பக்கம் படுற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம். இப்போ நம்ம கலக்கி வச்சுருக்கிற மாவை இதில் தவாவில் ஊற்றிடலாம். லேசான தோசை மாதிரி ஊற்றக்கூடாது, ஒரு ஊத்தாப்பம் மாதிரி ஊற்றிக்கணும். இப்போ நம்ம கலக்கி வச்சுருக்க மசாலாவை இதில் எல்லா பக்கம் படுற மாதிரி நல்லா கோட் பண்ணி விட்டுடலாம். மல்லித்தலை கொஞ்சமாக தூவி விட்டுக்கலாம். அடுத்து சில்லி ஃப்ளாக்ஸ் கொஞ்சமாக தூவி விட்டுக்கலாம். ஃபைனலாக சீஸ் துருவி விட்டுக்கலாம். சீஸ் நீங்கள் நல்லா விரும்பி சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா இன்னும் கூட சீஸ் நிறைய தூவி விட்டுக்கலாம். எண்ணெய் லைட்டாக மேலே ஊற்றி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு எடுத்துடலாம். நம்மளோட பீஸா தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. பார்க்குறதுக்கு எவ்வளோ செம்மையாக இருக்குது பாருங்கள். சீஸ் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி பார்க்கும்போதே சாப்பிடணுன்னு ஒரு ஆசையாக இருக்குது. நீங்களே பாருங்கள், பீஸா எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லி பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு சொல்லிட்டு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த பீஸாவை உங்கள் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க. உங்கள் குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.